வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, முந்தும் தமிழக வெற்றி கழகம், துரத்தும் திமுக, விழி பிதுங்கி நிற்கும் அதிமுக. மாரிதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை பத்தி பேச வேண்டியதா இருக்குது. என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இது பின்னடைவா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் அலச வேண்டியதா இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம விரிவாவே பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இப்போ தமிழக வெற்றி கழகம் 110 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. ஒரு இடம் வெற்றி பெற்று விட்டது. அதிமுக 64 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறவில்லை. திமுக 60 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. ஒரு இடத்துல கூட இன்னும் வெற்றி பெறவில்லை. ஆனா இன்னொரு விஷயத்தை நம்ம பேசித்தான் ஆக வேண்டும். ஒரு வேட்பாளருக்கும் இன்னொரு வேட்பாளர்களுக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. குறிப்பா உளுந்தூர்பேட்டையில அதிமுக வேட்பாளர்களுக்கும் திமுக வேட்பாளருக்கும் 38 வாக்குகள் தான் வித்தியாசம். அந்த 38 வாக்கு வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கின்றார். இப்ப சென்னை மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேட்பாளருக்கும் இன்னொரு வேட்பாளருக்கும் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசம் 1000 கணக்கில் இருக்குது. ஆனால் அதுவே கிராமப்புறங்கள்ல வாக்கு வித்தியாசங்கள் ஒரு வேட்பாளருக்கும் இன்னொரு வேட்பாளர்களுக்கும் 500 ஓட்டுக்கு குறைவாக தான் பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அதனால நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தின் போது ஒரு வார்த்தை சொன்னார். காலையில எழுந்துருங்க, குளிங்க, நேரா போய் ஓட்டு போடுற இடத்துல முதல்ல நின்று விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அதனால பல இளைஞர்களும் தவேகா தொண்டர்களும் நாம தான் முதல்ல ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக குளிச்சு முடிச்சு வரிசையில் போய் நின்று முதல்ல ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால தவேகா பொறுத்த வரைக்கும் முன்னிலை பெறும். ஆனால் போக போக திமுக முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அரசியல் களத்துல பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பாலிமர் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 10 சுற்றுகள் வாக்கு எண்ணியாச்சு. தவேகாவுடைய வெற்றி பெற்ற அல்லது முன்னிலை பெற்ற இடங்கள் குறையவே இல்லை. ஆனால் அதிமுக பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற அல்லது முன்னிலை பெற்ற இடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. திமுகவுடைய வெற்றி பெற்ற அல்லது முன்னிலை பெற்ற இடங்கள் அதிகரித்துக் கொண்டே வருது. இதுல இருந்து 2ஆம் இடத்துக்காக திமுக அதிமுகவை துரத்துது. ஆனா 2வது இடத்தை விட்டுருமோ அப்படின்னு அதிமுக விழி பிதுங்கி நிற்குது. ஏன்னா ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆட்சியில இல்ல. இப்போது எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து விட்டால் திமுகவை சமாளிக்க முடியாது. விஜயை சமாளித்து விடலாம். அதனால 2ஆம் இடமாவது வந்தாதான் நம்ம சட்டமன்றத்துல போயிட்டு பிரதான எதிர்கட்சியா உட்காரலாம். திமுக அவ்வளவுதான், எதிர்கட்சியா கூட வரல அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி அதை முடக்கிடலாம். ஆனா அவங்கள எதிர்கட்சி வரிசையில உட்கார வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் திமுகவுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, 2011 திமுக எதிர்கட்சியா கூட வரல. 24 இடங்களோ 23 இடங்களோ தான் வந்தாங்க. ஆனால் அவங்க ஆட்டம் வேற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 97 இடங்கள் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு அவங்க ஆட்டம் அதிகரித்திருந்தது. 23 எங்க இருக்குது, 97 எங்க இருக்குது. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் குதிரை மாதிரி கீழே விழுந்தாலும் அதிரடியா எழுந்துக்குவாங்க. அதனாலதான் நம்ம சொன்னோம், திமுக பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் வந்துவிடக் கூடாது. போனது போட்டோம். அந்த குறுநில மன்னர்கள் மீண்டும் சட்டமன்றத்தை திரும்பி பார்க்கவே கூடாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, திமுக ஆட்சி மீண்டும் வரல. அந்த விதத்துல நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம். ஏன்னா திமுக ஆட்சியில நம்ம பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சாமி. அது மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உசுன்னு எப்ப பார்த்தாலும் கடைசியில அவருடைய சொந்த தொகுதியில அங்க இருக்கின்ற மக்கள் உசுன்ட்டாங்க. அவ்வளவுதான், நீ போயிட்டு வாடா சாமின்ட்டாங்க. இப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில போயிட்டு இருக்காரு. எவ்வளவு வாக்கு வித்தியாசம் தெரியுமா? வெறுமனே 64 வாக்கு வித்தியாசம் தான் முன்னிலையில போயிட்டு இருக்காரு. எப்ப வேண்டுமானாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்திக்கலாம். அவருடைய சோழியம் முடிச்சாதான் நல்லா இருக்கும். இல்லனா என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வாரிசு களத்துல இறங்கிடுச்சுன்னு வச்சுக்க, வெற்றி பெற்று அவங்க தான் எதிர்கட்சி தலைவராக எப்படி அதெல்லாம் காசு கொடுத்து மேல வந்துருவாங்க. இன்னைக்கு பாலிமரை தவிர மற்ற எல்லா ஊடகமும் சரி என்ன செய்தியை போட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. மீண்டும் திமுக முன்னிலை பெற்று வருகிறது, எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற இடங்களை லூஸ் பண்ணிக்கிட்டே வராரு,
அதாவது முன்னிலை பெற்ற இடங்களை இழந்து கொண்டே வராரு. திமுக முன்னிலை பெற்றுக் கொண்டே வருகிறது. தவேகா தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. அது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தவேகா பக்கம் எந்த டிவி காரனும் போல. ஆனா மீண்டும் அதிமுக பக்கமே வந்துட்டானுங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் எப்படியாவது ஒண்ணு அதிமுகவினுடைய வாக்கு எண்ணும் முகவர்கள் இருக்காங்களே, அவங்க வாக்கு எண்ணும் மையத்துல சோர்ந்து போனோம். எதிர்கட்சியா கூட வரலையா என்னடா அப்படின்னு சோர்ந்து போனோம். அதனால வாக்கு எண்ணும் மையத்துல சலிப்பு ஏற்பட்டு அவங்க வெளியே வந்துடும். அதற்காக இன்னைக்கு முன்னணி ஊடகங்கள் அத்தனையும் அதிமுக தன்னுடைய 2ஆம் இடத்தை விட்டு கொடுத்து விட்டது அப்படின்னு போட்டுக்கிட்டே வராங்க. பாலிமர் மட்டும் எவ்வளவு நிமிஷம் பாத்தீங்கன்னா அதிமுக முட்டு கொடுப்பான். அவனும் எவ்வளவு நேரம் தான் பார்த்தா தக்க வைப்பான். ஏன்னா ஆட்சிகள் மாறலாம், ஆனா காட்சிகள் உடனடியா மாறாது. அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் கூட மிரட்டுவாங்க. விஜய்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால 5 ஆண்டு காலம் எப்படி ஸ்டாலின் ஆட்சியை அதிகாரிகள் வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி தவேகாவையும் அதிகாரிகள் தான் வழி நடத்த போறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால இன்னைக்கும் அதிகாரிகள் தான் யார் 2ஆம் இடம் என்பதை முடிவு பண்ணும் விதமாக தொலைக்காட்சியில அதிமுக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து விட்டது. மொத்தமாக அதிமுக பாத்தீங்கன்னா 65 இருந்தது, 62 வந்தாச்சு. திமுக பொறுத்த வரைக்கும் 69 வந்தாச்சு. 2ஆம் இடம் பெற்று விட்டது அப்படின்ற அளவுக்கு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு 5 ஆண்டு காலமாக அதிமுக என்பது ஒண்ணு களத்திலே இல்லை. அதிமுக அழிஞ்சது, மீண்டும் எழுந்து வராது. முன்னணி தலைவர்கள் வெளியேறிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரியா இருக்கின்றார். சகிப்பு தன்மையே இல்ல. அதிமுகவுடைய வாக்கு வங்கி யாரோ அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அனுசரிக்கல. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி கரிஸ்மேட்டிக் லீடரும் கிடையாது, சரியான பேச்சாளரும் கிடையாது. அதனால அதிமுக நிச்சயமாக பின்னடைவை தான் சந்திக்கும். ஏங்க பன்னீர்செல்வமே போயிட்டாருங்க, அப்புறம் முக்குளத்தோர் ஓட்டு எங்கெங்க விடும்? 24 மணி நேரம் அதிமுக அதிமுக என்றே பேசிட்டு இருந்தாங்க. மொத்தத்துல திமுக தவறுகளை இந்த ஊடகம் சுட்டி காட்டவே இல்லை. திமுக தவறுகளை சுட்டி காட்டியிருந்தான்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அந்த பிரச்சனையை திமுக அலசி ஆராய்ந்திருக்கும், மக்கள் பிரச்சனையை தீர்த்திருப்பாங்க. மீண்டும் கூட திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். திமுகவில் ஒரு சாபம் இருக்குது. கட்சி தலைவராக யார் நீடிக்கின்றார்களோ அவங்க ஒரு முறை ஜெயிச்சாங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா வெற்றி பெற மாட்டாங்க, ஆட்சி இழந்துடுவாங்க. ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 2வது முறை நம்ம வெற்றி பெற வேண்டும், வரலாற்று சாதனை பண்ணணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்துல சுணக்கமா தான் இருந்தார். அதுக்கு காரணம் அவருடன் இருந்த துரோகிகள், கட்சி பிரச்சனை, அதோட மத்தியில் இருக்கின்ற பாஜகவுடைய நிர்பந்தம், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்துக் கொண்டே இருந்தார். அதனால அவரு கட்சியை பாக்குறதா இல்ல நம்ம எதிர்கட்சியா இருந்து செயல்படுறதா என்று கொஞ்சம் சுணக்கமா இருந்தார். ஆனா கட்சி பத்தி எல்லாம் சிந்திக்காம களத்துல இறங்கி போராடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கே போயிருந்தான்னு வச்சுங்களேன், ஊடகமானது எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. கண்டிப்பா இன்னும் கிராமப்புறத்துல அதிமுக இருக்குது இல்ல சொல்ல, நகர்ப்புறத்திலும் பாத்தீங்கன்னா அதிமுக இருக்குது, ஜெயலலிதாவுக்கு பிறகும் அதிமுக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அதற்கான வாய்ப்பை ஊடகமும் தரல. இரண்டாவது, திமுகவில் இருக்கக்கூடிய அல்ல கைகளுடைய சதி வேலைக்கு ஆட்பட்டு இல்லைன்னு வச்சுங்களேன், அதிமுகவில் இருந்த சிலிப்பர் செல்கள் திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்துல எதிர்கட்சியா செயல்பட முடியல. சரி, ஆளுங்கட்சியா திமுக செயல்படுதான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியா செயல்படல. ஆனா சரியா ஆளுங்கட்சியாக திமுக செயல்படல என்ற விஷயத்தை ஊடகம் பேசல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் சரியா எதிர்கட்சியா செயல்படல அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் அதிமுக எதிராகவே நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ்லே பாத்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சியே இல்லை என்ற நிலையை உருவாக்கி கடைசியில இன்னைக்கு 2ஆம் இடத்தையும் இழந்து எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இன்னைக்கு திமுக கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல அப்படின்னு சொல்ற மாதிரி 2ஆம் இடம் போய் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் உட்கார்றாரு அப்படின்ற அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் அதிமுக தான் பலிகாடு வாக்கு என்றாங்க, இன்னைக்கும் அதிமுக தான் பலிகடா. மொத்தத்துல அதிமுக வச்சுதான் களத்தையே ஓட்டுவாங்க போல இருக்குதுங்க. இப்ப கூட பாலிமரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் 111, அதிமுக 62 முன்னணி, திமுக 61 முன்னணி. அப்படியே இருங்க, இந்த புதிய தலைமுறையில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா இங்கிருந்து தான் நெரேட்டிவே செட் பண்ணுவாங்க. இந்த ஆட்சி சும்மா வரலாற்று சாதனை செய்திருக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த புதிய தலைமுறையில் திமுக 69 இடங்கள்ல முன்னணியில் போதான்,
அதிமுக 61 இடங்கள்ல முன்னிலையிலே போதான். திண்டிவனத்துல 114 வாக்குகள்ல வன்னியரசு பின்னடைவு. தொடர்ந்து திமுக முன்னிலை போட முடியாது இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா திமுக பெறுகின்ற இடங்களை அப்படியே கழிச்சுக்கிட்டே வராங்க. கடைசியில எப்படியா இருந்தாலும் சரி, வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முகவர்களை பொறுத்த வரைக்கும் சோர்ந்து போன என்பதற்காகவே இந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ். எப்படியா இருந்தாலும் பாருங்க, நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் சொன்னார் பாருங்க, தவேகாவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி முன்னாடியே வந்து ஓட்டு போட்டாங்க. இனிமே வந்து வாக்கு சதவீதம் யாருக்கு அதிகரிக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அதிமுகவுக்கு அதிகரிக்கலாம் கிராமப்புறத்துல, அதே மாதிரி நகர்ப்புறத்துல திமுகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் சரி, மாலை 5 மணிக்கு மீண்டும் ஒரு வீடியோவை நம்ம போடுவோம். அப்ப பாருங்க, அதிமுக 2ஆம் இடம் இருக்கும், திமுக 3ஆம் இடம் இருக்கும், தவேகா வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அதனுடைய முன்னணி எண்ணிக்கையானது குறையவே இல்லை. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லி நம்ம முடிச்சிருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக இரட்டையில நின்று இருக்குல்ல, அந்த இரட்டையில நின்னவங்க பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணியில சோபிக்கல. ஆனா திமுக கூட்டணியில எப்படியோ ஒண்ணுங்க, கொஞ்சம் நெஞ்சம் உயிரை புடிச்சுக்கிட்டு 2, 3, 4, 6ன்னு சொல்லிட்டு வரிசையா 24 கட்சியில இருந்தவங்க ஒரு 10 பேராவது வெற்றி பெற்றிருக்காங்க. அதன் மூலமாக இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையினுடைய முன்னணி நிலவரத்தின்படி 68 இருக்குது. அதுல திமுக 47 தான் முன்னணியில் இருக்குது, மீதி எல்லாம் கூட்டணி கட்சிகள். சோ தனித்த கட்சியாக அதிமுக 57 இடங்கள்ல முன்னணியில் இருக்குது, மீதி எல்லாம் கூட்டணி கட்சிகள். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் போக போக தவேகாவுடைய எண்ணிக்கை குறையலாம், அதே மாதிரி திமுக எண்ணிக்கை கூட குறையலாம். அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல அதிமுக எண்ணிக்கை அதிகரிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். 2ஆம் இடத்துக்கு திமுகவா அதிமுகவா துரத்துகின்ற நிலைதான் இருக்கிறது. ஆனா எல்லா தொலைக்காட்சியும் சொல்ற செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுக்கொன்னு முரண்பாடா இருக்குது. யாரு உண்மை சொல்றாங்கன்னு தெரியல. நியூஸ் 7 வந்து ஒரு எண்ணிக்கை, அப்புறம் கலைஞர் தொலைக்காட்சி ஒரு எண்ணிக்கை, சன் நியூஸ் ஒரு எண்ணிக்கை, புதிய தலைமுறை ஒரு எண்ணிக்கை, நியூஸ் 18 ஒரு எண்ணிக்கை என்று சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு எண்ணிக்கையை போட்டுட்டு இருக்காங்க. சோ எந்த எண்ணிக்கை சரின்னு தெரியல. 5 மணிக்கு மேலேயோ இல்ல 6 மணிக்கு மேலேயோ தெளிவா ஒரு பிக்சர் கிடைச்சிடும். ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 10 ரவுண்டுக்கு மேல எண்ணிட்டாங்க. இன்னும் இருப்பது இன்னும் ஒரு 5 ரவுண்டு தான். நமக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து 54% வாக்குகள் எண்ண வேண்டியது இருக்குதான். அதனால நிறைய வாக்கு எண்ண வேண்டியதா இருப்பதனால முடிவுகள் மாறலாம். ஆனா அப்படி இருந்தாலும் தவேகா முன்னிலையே அதிமுகவோ திமுக தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக ஆட்சி இழந்தது அந்த விதத்துல மகிழ்ச்சி. ஆனால் அது 2வது இடம் வருது அப்படின்னும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் துன்பம் அதிகரிக்கிறது. ஐயோ, இவங்களை 2வது இடம் விட்டுட்டா இவங்க ஆடாத ஆட்டம் ஆடுவாங்களே. அண்ணா அறிவாலயத்துல போட்டிருந்த சார்மினார் எல்லாம் பிரிச்சாங்க, 47 தொகுதிகளை தான் முன்னிலை போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப 2வது இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பிரிச்ச சார்மினார் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்காருங்க உடன்பிறப்புகளே, நாம் விழுந்தது மாதிரி சித்தரித்தது ஊடகம், ஆனால் நாம் எழுந்து விட்டோம், ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல பதிவிட்டுருவானுங்களே. அதனால அவங்க 3வது இடம் போனது 3வது இடம் போயே தீரணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பொறுத்திருப்போம். நன்றி.